The Chennai Silks in Mega Summer Sale. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 புள்ளிகள் சரிஞ்சு 24,176 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 516 புள்ளிகள் சரிஞ்சு 77,328 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு கேள்வி. எஸ் சார். ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு, லாபம் 6% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர், நிகர லாபம் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை ஏறணுமா இறங்கணுமா? நிச்சயமா ஏறணும். இறங்கி இருக்கு 6%. 6% ஏறினதுக்கு 6% இறங்கி இருக்கா சார்? ஆமா, நிகர லாபம் 6% ஏறி இருக்கு. ஆனால் பங்கினுடைய விலை 6% மேலே இறங்கி இருக்கு. எந்த பங்கு அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். நிச்சயம் சார். நான் கூட நீங்க கேள்வின்னு உடனே நடப்பு அரசியல் பத்தி தான் கேட்க போறீங்கன்னு நினைச்சேன் சார். யாருக்கு ஆதரவு? நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஓகே, நம்ம நேரம் எல்லாரும் பாத்துட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு 150 புள்ளிகள் இறங்கி இருக்கு நிஃப்டில. குறிப்பா செக்டாரை பத்தி சொல்லணும்னா பப்ளிக் செக்டார் பேங்க் ஒரு 3% குறைஞ்சிருக்கு. கரெக்ட். என்ன சார் காரணம்? நிச்சயமா இன்னைக்கு நிப்டி இறங்கி இருக்கு, சென்செக்ஸ் இறங்கி இருக்குன்னு சொல்றதை விட ஒரே ஒரு குறியீடு, குறிப்பாக வங்கித்துறைக்கான குறியீடு, அதிலும் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு இறங்கி இருக்கு. அதுதான் இன்னைக்கு உண்மை. ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா டிக்ளைன் அதிகமா இருந்தா கூட என்எஸ்சில, பட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 1500 பங்குகள் கிட்ட அட்வான்ஸ், 1780 பங்குகள் கிட்ட டிக்ளைன். இப்ப கூட 52 வீக் ஹை 200 பங்குகளுக்கு மேல இருக்கு, லோ 11 பங்குகள் தான். அப்பர் சர்க்கியூட்டை தொட்ட பங்குகள் 120க்கு மேல இருக்கு, லோயர் சர்க்கியூட் 57 பங்குகள் தான். சோ அந்த ட்ரெண்ட் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. நிப்டி 50 இல்லாமல் 200, 100, 500 எல்லாம் சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் மிட் கேப் 50யும் ஸ்மால் கேப் 100ம் ஏறி இருக்கு ஸ்லைட்டா, சின்ன ஏற்றம். சோ ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் தான். பெரிய அளவுல இறக்கம்லாம் இதை நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் குறியீடுகள் இறங்கி இருக்கு. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கித்துறைக்கான குறியீடு. இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல முக்கியமாக இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள் பாரத ஸ்டேட் வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஆக்சிஸ் வங்கி, அதே மாதிரி ஐசிஐசி வங்கி. இந்த 4 வங்கிகள் போக நிதித்துறை சார்ந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதுல ஸ்டேட் பேங்க் மட்டும் 7% கிட்ட, 6.25% இறங்கி இருக்கு. மற்றதெல்லாம் 2% இறங்கி இருக்கு. சோ இது நிச்சயமா நமக்கு ஒரு காரணம். அது ஏன் அப்ப இந்த வங்கிகள் இறங்கி இருக்கு? இன்னைக்கு சென்செக்ஸினுடைய வெயிட்டேஜ், சென்செக்ஸ் எவ்வளவு இறங்கி இருக்கு? 516 புள்ளிகள். இந்த 516 புள்ளிகள் முழுக்க இறங்குனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வங்கித்துறை பங்குகள். ஸ்டேட் பேங்க்னால மட்டும் 250 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் இறங்கி இருக்கு. HDFC வங்கி 188 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணமா இருந்திருக்கு. ஐசிஐசி வங்கி 78 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம். ஆக்சிஸ் வங்கி 55 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம். இது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது 500 புள்ளிகளுக்கு மேல் இந்த 4 பங்குகள் மட்டுமே இறங்கி இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி வருது, ஏன் இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸுக்குள்ள போய் பார்க்கலாம். நிப்டி PSU பேங்க் இண்டெக்ஸ், இதுல 12 பங்குகள் இருக்கு. இதுல இந்தியன் பேங்க் மட்டும் ஒரு 2.25% ஏறி இருக்கு. மற்ற எல்லா பங்குகளும் 11 பங்குகள் இந்த துறையில் இருக்கக்கூடிய, இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் இறங்கி இருக்கு. அதுல குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கியினுடைய பங்கு 6.25% இறங்கி இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் இறங்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் ஸ்டேட் பேங்க் ஏன் இறங்கி இருக்கு? அது ஏன்னா ஸ்டேட் பேங்க் வெயிட்டேஜ் கணிசம். சென்செக்ஸ்லயும் சரி நிப்டிலையும் ஸ்டேட் பேங்க், வங்கித்துறையில ஸ்டேட் பேங்கினுடைய வெயிட்டேஜ்ங்கிறது கொஞ்சம் கணிசமாக அதிகமா இருக்கும். அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஏன் இறங்கி இருக்குன்னு பார்த்தால் அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது, காலாண்டு முடிவுகள். இப்ப காலாண்டு முடிவுகள் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல சொன்னேன். அவர்களுடைய நிகர லாபம் 6% அதிகரிச்சிருக்கு, 19,684 கோடிகள். ஆனால் பங்கு 5% மேல, 6% மேல இறங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதலீட்டாளர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், NIIன்னு சொல்லுவோம் வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும், அது பார்த்தா கூட 4.1% அதிகரிச்சிருக்கு. 44,380, 42,618 கோடியா போன வருஷம் இருந்தது. அப்பவும் ஏன் இறங்கி இருக்குன்னா சந்தையினுடைய எதிர்பார்ப்பை இந்த ரிசல்ட்ஸ் பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கறத இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ இருக்கும். அவங்க என்னவோ எதிர்பார்த்திருப்பார்கள். அதெல்லாம் பூர்த்தி செய்வது ஒரு நிறுவனத்துடைய வேலை கிடையாது. நீண்ட கால அடிப்படையில் அந்த நிறுவனம் வலுவானதாக இருக்கணும், அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கணுங்கிறது முக்கியம். அந்த அடிப்படையில இந்த ரிசல்ட்ங்கிறது ஒரு மோசமான ரிசல்ட் நிச்சயம் சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. தனிப்பட்ட பங்குகளுடைய பங்கு விலையை பத்தி நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியாது. அதனால நான் அதை பத்தி அதிகம் பேச விரும்பல. இந்த விலை கூடுதலா இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், அதெல்லாம் முதலீட்டாளர்களுடைய இதை பெற்று செயல்படணும். பட் ஒரு விஷயத்தை இங்க கவனிக்கணும். 2 இணையதளங்கள் இந்த ரிசல்ட்ஸ் வெளியிடுகிறார்கள். ஒன்னு போடுறாங்க, அப்படியே நான் படிக்கிறேன், அதுல இருக்கிற SBI Q4 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் ரைசஸ் 6% ஆன் இயர் டு
19,684 crore, but misses estimates. It fell short of street expectations ஒரு இணையதளத்துல போடுறாங்க. இன்னொரு இணையதளத்துல SBI Q4 results profit rises 6% beats market estimates போடுறாங்க. அப்ப இது எப்படின்னு பார்த்து எக்கனாமிக் டைம்ஸ் இணையதளத்துல SBI ரிசல்ட் வந்து பீட்ஸ் எஸ்டிமேட் போடுறாங்க, மணி கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா வந்து மிஸ்ஸஸ்னு போடுறாங்க. அப்ப எது உண்மை? அதனால முதலீட்டாளர்கள் வந்து இது அவரவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கு, அது கூட இருக்கும்னு நினைச்சது மிஸ் ஆயிருக்கு, இவங்க குறைச்சிருக்குன்னு எதிர்பார்த்த விட பெட்டரா இருக்குங்கிறத தாண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நம்ம அதனுடைய விலை எப்படி வந்துன்னு பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் நிறுவனத்தினுடைய அந்த பங்கினுடைய விலை பாத்தீங்கன்னா மார்ச் 30 அன்று 1000 ரூபாய் கீழே இருந்தது. சென்ற ஆண்டு 2025-26 ஆண்டுக்கான கடைசி வணிக தினம்ங்கிறது வந்து மார்ச் 30. அந்த மார்ச் 30 அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கீழே இருந்தது 980. அங்கிருந்து அது 1100 ரூபாயை தாண்டியது. அடுத்த ஒரு மாசத்துல ஏப்ரல் மாதம் முழுவதும் ஏற்றத்துல அது வந்து ஒரு 1100 ரூபாயை தாண்டி வணிகம் நடந்தது. எனவே நேச்சுரலி ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரும். இந்த மாதிரியான சந்தையில 10% மேல ஒரு பங்கினுடைய விலை ஏறுகிறது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்ப இந்த ரிசல்ட்டும் வந்து ஒரு வளர்ச்சி இருந்தாலுமே அது பெரிய எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லைன்னு அவங்க ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து இறக்கியிருக்காங்க. அப்படித்தான் நான் பாக்குறேனே தவிர ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இந்த ரிசல்ட்டுக்கும் இன்றைய வீழ்ச்சிக்கும் இருக்கதா நான் பார்க்கல. மற்ற குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னால பேசுவோம். ஆனா 10%க்கு மேல வந்தாலே இது நம்ம பணத்தை வெளியே எடுத்துட்டு ஓகேவா சார்? இவன் பெருசா லாங் டேர்ம் தான் நீங்க சொல்லுவீங்க. ஆமா ஆமா இல்ல 10% ஒரே நல்ல விலைகள். இன்னைக்கு மட்டும் 6%க்கு மேல விழுந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. நான் வந்து இந்த ஒரு மாசத்துல தொட்ட பீக்ல இருந்து 10% இறங்கி இருக்குன்னு சொல்றேன், உச்சத்துல இருந்து. அவ்வளவுதான். இப்ப கூட மார்ச் 30ஆம் தேதி தொட்ட 980 ரூபாய் 81 ரூபாய் அளவுக்கு இன்னும் போகல. அதுல இருந்து இன்னும் 1000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு அந்த பங்கினுடைய விலை. அதனால நம்ம நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட பங்குகள் குறித்து நம்ம விவாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் நான் அந்த இதுல இந்த நிகழ்வில் நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னங்கிறது மட்டும்தான், அதற்கு ஒரு உதாரணமாக மட்டும்தான் அதை நான் பயன்படுத்த விரும்பினேன். இந்த 10%ங்கிறப்ப இன்னைக்கு யுஎஸ் கோர்ட் நமக்கு விதிச்ச இந்த 10% அத வந்து கண்டிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? நமக்கு எப்படியா சாதகமான மாறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதுல? அந்த கேஸ்ல நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல அதனுடைய தொடர்ச்சியா இதுவான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இப்ப அமெரிக்க கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரம்ப் விதித்த அந்த 10% குளோபல் டேரிஃப் சரியானது இல்லை, அது தவறானதுன்னு அதற்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்கு. ஆனால் அந்த தீர்ப்புக்கு யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, அது அந்த 10% யார் மேல போட்டாரோ எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் கிடையாது. இந்த கேஸ் யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுல இந்தியா அதுல அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. அதனால நான் அதை பத்தி இந்தியாவுக்கு இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு இப்ப உடனடியாக இப்போதைக்கு சொல்ல முடியல. பட் இந்தியாவும் தன்னை ஒரு பார்ட்டியா பின்னால சேர்த்து கொண்டால், அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நிச்சயமா அதனுடைய பலன் நமக்கு வரும். பட் அடிப்படையில கோர்ட் வந்து இந்த மாதிரி இந்த 10% குளோபல் டேரிஃப்ங்கிறது வந்து சரியானது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அரசு என்ன சொல்லியிருக்கு, ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாருன்னா, அது அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க அதுக்கு எதிராக அப்பீல் பண்ணுவோம், நாங்க வந்து இப்ப உடனே நிறுத்தணும்னு கட்டாயம் நாங்க தொடர்ந்து மத்தவங்க மேல எல்லாம் போட்டுட்டு இருப்போம்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இன் பிரின்சிபல் கொள்கை அளவுல பாசிட்டிவான விஷயம் தான். நிச்சயமா இப்படிதான் முதல்ல பாசிட்டிவான விஷயம் வந்து டேரிஃப் 10% போட்டாரு, 15% போட்டாரு, 5% வித்தியாசமா வேற லெவல்ல போட்டாரு. இப்ப அது தவறுன்னு இருந்தாலும் வேற ஏதாவது பேசிக்கலி அவருடைய இன்டென்ஷன்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை சந்தையில் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக அவரை பற்றி குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் அது வந்து டாக்கோ ட்ரேட்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன்ஸ் ஒன்று பேசியிருக்கோம். டாக்கோ ட்ரேடுக்காக அவருடைய சுத்தி இருப்பவர்கள் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மைன்னு நமக்கு நிரூபணம் இல்லாத வரைக்கும் அதை பற்றி நம்ம பேச முடியாது. பட் இது வந்து இது ஒரு இறுதியானது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு யூஃபோரிக்கா கொண்டாட வேண்டிய அளவுக்கு இது இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த Q2 ரிசல்ட்டை பத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஹூண்டாய், கல்யாண் இவங்களோட முடிவுல இன்னைக்கு வெளியாயிருக்கு. எப்படி சார் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ஹூண்டாய் மோட்டார் நிறுவனம் அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு. லாபத்தில் தான் அவருடைய லாபம் வந்து 1221 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் இதே காலகட்டத்தில் 1582 கோடியா இருந்தது. இப்ப 1221 கோடியாக குறைஞ்சிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டதுதான். நிகர லாபம் 23% கிட்ட குறைஞ்சிருக்கு. பட் பங்கினுடைய விலையில பெரிய தாக்கத்தை இந்த முடிவுகள் ஏற்படுத்தலைன்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு. பட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. முழு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா ரெவென்யூ விற்பனைங்கிறது 70,000 கோடியை தாண்டிடுச்சு. 70,763 கோடி. போன வருஷம் 69,193 கோடியாகத்தான் இருந்தது. சோ இது வந்து ஸ்லைட்லி பெட்டர் நியூஸ்னு வேணா எடுத்துக்கலாம். பட் 21 ரூபாய் வந்து பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஈவுத்தொகை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஒரு
ஒரு பங்கின் மீது 21 ரூபாய் அப்படின்னு. இதை தவிர மேலும் 2 தங்க ஆபரணங்கள், தங்க நகை சார்ந்த அந்த மாதிரியான நிறுவனங்கள், அப்கோர்ஸ் டைட்டன் வந்து அப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள அவங்களை கட்டமைக்க முடியாது. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கு. நிகர லாபம் 118% அதிகரிச்சிருக்கு, 409 கோடி. ரெவென்யூவும் 66% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 118% அதிகரிச்சிருக்கு. நான் வந்து நம்முடைய பழைய நிகழ்வுகள் எனக்கு நினைவு இருக்கிறது, ஒவ்வொரு சொல்றேன், தங்கத்துல லாபம் பார்க்க முடியுமா சார்? நான் வேடிக்கையாக சொல்வதோடு நிச்சயம் பார்க்க முடியும், தங்கத்தை விற்பவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்ற ஆண்டு அதற்கு ஒரு விதிவிலக்காக இருந்தது, நம்ம பார்த்தோம். அப்பப்ப விதிவிலக்கு இருக்கும். சென்ற ஆண்டு முழுவதும் பங்கு சந்தையை விட தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் கணிசமான ஆதாயத்தை பார்த்தார்கள். தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள், வெள்ளியில் முதலீடு செய்தவர்கள் அதை விட அதிகமாக ஆதாயத்தையும் பார்க்க முடிந்தது. அதனுடைய ஒரு இது வந்து இவங்களுக்கும் இந்த கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய மதிப்பு உயர்ந்ததிலேயே இவர்கள் நிறைய லாபம் சம்பாதித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரேக்கப் அவங்க கொடுக்கல, பார்த்தா தெரியும். பங்கு ஒன்றுக்கு 2.5 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்குதாரர்கள் ஒப்புதலை பெற்ற பிறகு அந்த டிவிடெண்ட் வந்து வழங்கப்படும்னு கல்யாண் ஜுவல்லர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து டைட்டன் நிறுவனம் வந்து அவர்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. நிகர லாபம் 35% அதிகரிச்சிருக்கு, 1179 கோடி. பங்குனுடைய விலையுமே இன்னைக்கு வந்து ஒரு கணிசமான ஏற்றத்துல வணிகம் நடந்தது. கிட்டத்தட்ட 6% ஏற்றத்துல தான் வணிகம் நடந்தது. அவங்களும் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு 15 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. டைட்டன் எடுத்த பொறுத்த வரைக்கும் அதை வந்து முழுக்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு காலத்துல அது வந்து கை கடிகாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது. பிறகு ஆபரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக மாறியது. அதோட சேர்த்து கண்ணாடி, இப்ப அதுக்குள்ள ஒரு லென்ஸ் கார்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கை கடிகார நிறுவனம் HMT இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மல்டி ப்ராடக்ட் கம்பெனியா வந்துட்டாங்க. அவங்களுடைய 27 ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்காங்க. போன வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜுவல்லரி அந்த டிவிஷன் மட்டும் 27 ஸ்டோர்ஸ் திறந்திருக்காங்க. அதுல 8 தனிஷ்க் ஸ்டோர்ஸ், 14 மியா ஸ்டோர்ஸ், கேரட் லைன் அது புது ப்ராடக்ட் லைன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அக்வயர் பண்ணது, அது 5 ஸ்டோர் திறந்திருக்காங்க. இதுல GCC ரீஜன் சொல்லக்கூடியது அந்த கல்ஃப், அங்க வந்து ஒரு 4 ஸ்டோர் திறந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த டமாஸ் ஜுவல்லரி, அதுல 67% பங்குகளையும் வந்து வாங்கி அதை முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மேஜர் பிராண்ட். சோ அவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவு ஆதாயத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 123 ஸ்டோர்ஸ் இதுல ஆட் ஆகுது. இப்படி பல செய்திகள் அவர்கள் வந்து இந்த கடந்த ஆண்டு மிக சிக்னிபிகண்டா ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை. அதை பற்றிய தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. கான்பரன்ஸ் கால் முதலீட்டாளர்களோடு போடும் பொழுது அதை கேட்கலாம். அதுல நிறைய மேலும் சுவாரஸ்யமான தகவல் வரலாம் என்று நம்புகிறேன். மற்ற முடிவுகள் வர நம்ம விவாதிப்போம். கோல்ட பத்தி சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில்? பெரும்பாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து கோல்டு வந்து சைடு 1% அதிகரிச்சிருக்கு, $4,700 மேல இருக்கு. வெள்ளி $80 தாண்டி கிட்டத்தட்ட 3% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. தங்கத்தை விட அதிவேகமாக வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கம் அதை விட அதிகமா இருக்கிறது சமீப காலத்துல பாக்குறோம். அது இன்னைக்கு தொடர்ந்து இருக்கு. கச்சா எண்ணெயில பெரிய மாறுதல் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட். $94, பிரெண்ட் வந்து $100 அருகாமையில் வணிகம் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இங்க MCXலயும் வந்து முன்பேற வணிகத்துல ஜூன் மாத ஒப்பந்தம் ஒரு 0.5% ஏறி இருக்கு. தங்கம் 1,53,000 கிட்ட வணிகம் நடக்குது. வெள்ளி 2,63,000 கிட்ட வணிகம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.25% ஏறி இருக்கு. காப்பர் ஏறி இருக்கு 1.5%, 1,325. சென்ற வார கடைசியில 1,285 கிட்ட இருந்தது. இப்போ கணிசமான ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறது இந்த வாரம் முழுக்க. ஜிங்க் ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு. அதே சமயத்துல க்ரூட் வந்து MCX சந்தையில 1.5% இறங்கி இருக்கு. $10,000 மேல இந்த வார துவக்கத்துல இருந்தது, $8,900 கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஒரு விதத்துல இது நல்ல விஷயம். ஏன்னா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வந்து US டாலர் இண்டெக்ஸ் வந்து 98 இருக்கு, கட்டுக்குள்ள இருக்கு, 97.95 அப்படின்னு இருக்கு. அதுவும் நமக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் உள்ளூர் சந்தையில ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது, ஏன்னா டாலருடைய மதிப்பு, டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, பெரிய அல்லது அட்லீஸ்ட் பெருசா ஏறல. ஆனால் ரூபாயினுடைய நிகராக டாலரை பார்க்கும் பொழுது தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல மே மாத ஒப்பந்தம் 21 பைசா அதிகரிச்சிருக்கு, 94.54. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 29 அல்லது 30 பைசா அதிகரிச்சிருக்கு, 128.74. யூரோவும் அதே மாதிரி 25 பைசா அதிகரிச்சிருக்கு, 111.41. ஜாப்பனீஸ் எண் ஒரு 2 பைசா அதிகரிச்சு 60.46. சோ எல்லா 4 கரன்சியுமே வந்து ரூபாய்க்கு நிகராக அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்கும் பொழுது, அமெரிக்க டாலருடைய இண்டெக்ஸ் உடைய மதிப்பு வந்து பெரிய அளவுல ஏறல அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரூபாயினுடைய மதிப்பு சற்று குறைந்திருக்கிறது அப்படிங்கிற அளவுல எடுத்துக்கணும். பட் சிக்னிபிகண்டா இல்ல, அதனால பெரிய அளவுல பயப்பட வேண்டியதுல. கச்சா எண்ணெய் கட்டுக்குள் இருக்கும் வரை வரக்கூடிய அடுத்த வாரம் நமக்கு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு வாரமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் விட்டு போன சில முக்கியமான கம்பெனி நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் கூட வர இருக்கிறது 15ஆம் தேதிக்குள். அது போக பொருளாதாரம் சார்ந்த மிக முக்கியமான பணவீக்கம் குறித்த, தொழில் உற்பத்தி குறித்த புள்ளி விவரங்கள் எல்லாம், வாகன விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள், இந்த மாதிரி பல விவரங்கள் வர இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வரும்போது பார்க்கலாம். நிச்சயம் சார். தேங்க்யூ so much சார். நன்றி.
Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.